ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க குட் பாய் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 16 minutes இருக்கு. இந்த படத்தை வில்ஜர் போ டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல கார்ட் லோக்கி, கேட்ரின் லோவிஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு நாயோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஒரு தனி வீட்டுல. அந்த நாயோட பேரு பாத்தீங்கன்னா பிராங்க். ஆனா அது நாய் கிடையாது, மனுஷன் நாய் உருவத்துல இருக்கான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு டேட்டிங் ஆப்ல ஒரு பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் க்ளோஸ் ஆகி டேட்டிங் வரைக்கும் போறாங்க. வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாரு. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாய் கூட வாழ்றாரு, ஆனா நாய் இல்ல மனுஷன் ஒரு கட்டத்துல தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அங்க இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. அத பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரக்டர் ரைட்டிங்கும் இவங்க 3 பேர் கேரக்டருமே நல்லாவே எழுதிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை சூப்பரா பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி தான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் சவுண்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் தான். அதையும் ரொம்ப கிறிஸ்பாவே எழுதி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் லேக் அடிக்க தான் செய்யுது. அதை மட்டும் மாத்தி எழுதினாங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும் இந்த படம். ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய படம் தான் இது. ஆனா படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி பல வக்கிரமான காட்சிகளும் இருக்க தான் செய்யுது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.